Thank you, Dr. Vijayalakshmi, for putting me here. என்ன பேசுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த ப்ரோக்ராம் பற்றி, சார் நீங்கள் வந்து ஹோப் பற்றி, நம்பிக்கை கொடுக்கறத பற்றி பேசணும், பேலியேட்டிவ் கேர் பற்றி பேசணும்னு. நான் நினச்சேன் ஒரு அருமையான நாடகம். நான் கிரேசி மோகனின் பரம ரசிகன். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாடகத்துக்கு நடுவில் நம்பிக்கை இப்படி சீரியஸான மேட்ரை பேசினா அது பொருந்துமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் தென் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஐ கேன் see த க்ரௌட் ஹியர். வெறும் ஒரு நாடகம் அதை பற்றி என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, தாண்டி ஒரு நல்ல ஒரு சேவை சமூக எண்ணங்களோடு பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது எனக்கு. அதுக்கு முதல் நன்றிங்க. ஏன்னா என்னால் இங்கே நல்லா பேச முடியும். ஏன்னா அவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க as a cardiologist. I am a cardiologist. I am a director of cardiology at SRM University. I am practicing. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் I am a cancer survivor. I thought I should tell. விஜயலட்சுமி சொல்ல, நான் சொல்லக்கூடாதுமா, நான் சொல்ல எந்த தயக்கமும் இல்லை. இது ஒரு வியாதி தானே. I am a cancer survivor here. ஸோ எனக்கு வந்து இந்த பேலியேட்டிவ் கேர் பற்றியோ இந்த வியாதியை பற்றியோ இல்லை சர்வைவல் பற்றியோ சொல்லக்கூடிய முழு தகுதி இருக்குது. டாக்டராக இல்லைங்க, அதை பேஷண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அதான் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசலான்னு. க்ரௌட் போர் அடித்தா டக்குனு கைத்திட்டுருங்க. ஸ்கூல்லேயே நாங்கள் அதான் பண்ணுவோம். போர் அடிக்காமல் டக்குனு கைத்திட்டோம், அப்புறம் நிறுத்து தெரியும். ஸோ சீரியஸாக பேச போகிறோம், பட் ஃபீல் ஃப்ரீ டு இன்டரப்ட் த டாக். ஸோ ஐ வாஸ் திங்கிங் as a doctor, no, I have had a strong course. I don't want to go into my personal thing. As a person, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நோய்களை பற்றி படிச்சிருக்கேங்க. ஐம் ஃபிசிஷியன், கார்டியாலஜிஸ்ட்லாம். ஆனால் ஒரு நோய் என்னை வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்துச்சு. ஸோ வாழ்க்கையில் நிறையா படித்தோம் நோய்களை பற்றி. ஒரே ஒரு நோய் எனக்கு வந்தப்போ எனக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்துச்சு. வி லேர்ன். ஒரு டெஸ்பேர், பயம், முடிஞ்சிடுமா எல்லாருக்கும். நானும் மனசு தான், எல்லோரும் மனசு தான். ஆனால் தாண்டி எப்படி வெளியே வந்தோம்னாக்கா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் நம்மளை கொண்டு செல்லுது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இப்போ சொன்னாங்க இது வந்து ஒரு மேஜர் டிசீஸ் பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு. உண்மை அப்படி இல்லைங்க. உண்மையாக பார்த்தா யோசிச்சுட்டு இருந்தீங்க பேசும்போது. பேலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பர்த். கண்ணாதன் ஒரு அழகான கவிதை, நிறைய பேர் தெரியாது. கண்ணாதன் மறையறதுக்கு முன்னே எழுதின சில கவிதைகள் அந்த காலத்து கும்பத்தில் எழுதிட்டு போனார் அமெரிக்கா போகிறதுக்கு. கருவறை தொடங்கி கல்லறை வரையில், கருவறை தொடங்கி கல்லறை வரையில் வருவதும் போதும் வரைமுறை என்று ஒரு வினை மறையின் மறுவினை தோன்றும், ஊழ்வினை உருத்துவன் தூட்டும் எனும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த சஃபரிங் இஸ் தேர் ஆல்வேஸ், சர்வைவல் இஸ் ஆல்சோ தேர் ஆல்வேஸ். அது இந்த புனரபிஜனனம் புனரபி மரணம் புனரபிஜனனி ஜடரே தயனம் இல்லையா? ஐயா சம்சாரே பகதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி போராரே இருப்பாங்க. சாரி தப்ப விட்டுறீங்க. அந்த மாதிரி. ஸோ சஃபரிங்கே இருக்க பேலியேட்டிவ். எங்கே இந்த பேலியேட்டிவ் வருதுனாக்கா உறவுகள் தாங்க. உறவுகள், கடவுள், நமக்குள்ள இருக்க நம்பிக்கை, இந்த மூணு கலந்தான் வருது. ஸோ பேலியேட்டிவ் கேர் நம்ம அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு தெரியும் எதுவுமே நம்ம சாதிக்கணும். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். விஜயலட்சுமி இஸ் நாட் நான் பிலீவர். ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர். ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர். எல்லாம் அவனிடத்தே ஈஸ்வரன் கையெழுத்தே, அல்லாமல் தன்னறிவால் ஆக்கியது ஏதுமில்லை. எங்கேயோ பிறந்தவர் எங்கேயோ வாழ்வதும், தங்காத ராகமெல்லாம் தங்கி அரங்கேறுவதும், எண்ணெயிலா விளக்குகளும் எப்போதும் எரிவதும், கண்ணன் கொடுத்தவர் கையிலும் வரமில்லையோ. இதுவும் கண்ணாதன் சொன்னது தான். ஸோ கடவுள் ஒரு பக்கம், நம்பிக்கை ஒரு பக்கம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் விஜயலட்சுமி நீங்கள் சொல்ல தப்பே கிடையாது. கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா நம்ப மாட்டீங்க. சிவாச்சாரியார் சொன்னது இல்லையா, சிவவாக்கியம் சொன்னது, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமனு சொல்லும் மந்திர வேதமே, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை. அவர் நீங்கள் சொன்ன மனிதன் வந்து கடவுள் உருவந்தான். அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமோ உள்ளே போப்போ நம்ம புரியுது, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குங்களா? அப்பா குழந்தைக்கோ, குழந்தை அப்பாவுக்கோ, அப்பா நான் கூட இருக்கேன். ஸோ இஃப் யூ டெல் மீ சார், நீங்கள் உங்கள் மருத்துவம் உங்களை வாழ வச்சதா, அறிவியல் வாழ வச்சதா? அறிவியல் நான் வாழ வைக்கிது, வாழ்ந்துட்டுருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த அறிவியலுக்கு பின்னால் இருக்கிறது அன்பியல். என்னுடைய மகள்களோ, என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்கள், இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸ்டூட் வித் மீ லைக் எ ராக், மது, போசார் எல்லாம். ஸோ அந்த அன்பு, அந்த நம்பிக்கை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கணுங்க. ஸோ பேலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட்ஸ் எவ்ரிவேர். நம்ம சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கோம், ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கோம், நம்ம கொடுத்துருக்கலாம். நாட் ஓன்லி இன் கேன்சர், இட் கேன் பி எ சிம்பிள் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஒரு தற்கொலை தவிர்க்க முடியுமா, அங்கே ஒரு பேலியேட்டிவ் கேர் உள்ளே வந்துருக்கு. இன்டெரக்டாக ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி எடுத்தாக்கா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க.
இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல, ஏன்னா ஐ ஆல்சோ வாண்ட் டு சிட் அண்ட் திங். பட் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சேயிங் இருக்குது, வி லீவ் ட்வைஸ் அப்படின்னு. வாழ்க்கை 2 முறைன்னு. அதுக்கு நான் கொஞ்சம் மாற்றி ஒரு கவிதை எழுதுனேன், கொஞ்சம் கவிதை எழுதுவேங்க. அதில் மரணத்தை ஒருமுறை தொட்டுப்பார், மரணத்தை ஒருமுறை தொட்டுப்பார், வாழ்வின் அர்த்தம் சட்டென விளங்கும். இல்லைங்களா? இன்னொரு வாய்ப்பில்லை என்பது புரிகையில், இன்னொரு வாய்ப்பில்லை என்பது புரிகையில் 2ஆம் வாழ்க்கை இனிதாய் துவங்கும். ஸோ த செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் எவ்ரி மொமெண்ட். இந்த நிமிஷம் நான் வந்து அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு காலையில் கிளம்பும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் லிட்டில் ஆங்கிரி வித் மை ஒய்ஃப். ஏன்னா டைமுக்கு வந்தோன்னா குழப்பிட்டு நான் லேட்டாக வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கோப்பிட்டு வந்துட்டேன். இப்போ 2ஆம் வாழ்க்கை தூங்குது. ஐயோ நம்ம என் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டேனே, நான் போய் சாரி சொல்ல அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ள கோபம், வேகம், ஈகோ, ஆத்திரம், ஆவேசம் எல்லாமே அடங்கிய அன்பு வரும். ஓகே அண்ணா டு எண்ட் இட், அதுதான் வாழ்க்கைங்க. கடைசியாக அந்த அன்பும் கடவுளும் அதுதான் நம்மளை வாழ வைக்குது. அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்புன்னார் பாரதியார். ஸோ லெட் அஸ் ஸ்ப்ரெட் லவ், affection. That is indirectly going as a hope to remove the despair among the cancer patients. Not only cancer patient, every part of life. That's how I look at it. Nandri, thanks for the opportunity. Welcome.